நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்பொழுது நான் கொடுக்க போகும் தலைப்பு சகட யோகம். என்னையா சகட யோகம், அது நல்ல யோகமா? பலருக்கு சந்தேகம் உண்டு. அதை பற்றித்தான் கூறப்போகிறேன். ஏனென்றால் சிலர் சொல்வார்கள், என்னையா வாழ்க்கை, நான் பிறந்ததுலேருந்து இப்படியே இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதே மாதிரி தான் ஒருத்தர் எங்களை சொன்னார். என்ன கிருஷ்ணாராவ், நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஏதோ போகிறேன் வரேன் சாப்பிட்றேன், நான்லாம் சம்பாதிக்கிறேன், கடன் வாங்கி குடும்பத்தை ஊற்றிக்கின்னு போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் சில வருஷங்களுக்கு பின்னால் அவரை சந்தித்தப்போ, ஐயா நடையா நடந்துக்கின்னு இருந்த ஆள் அமக்களமா காரு. ஆச்சரியம் எனக்கு. வந்தாரு, கிருஷ்ணாராவ் என்னமோயா, ஏதோ நேரம், அம்பாள் அனுகிரகம், முருகர் அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், ஏதோ ஒரு அனுகிரகம், லைஃப் சூப்பர்யா அப்படின்னாரு. முதல்ல நீ உக்காரியா அப்படின்னு டீலாம் வாங்கி கொடுத்தேன். உக்காந்திக்கினார் ஆஃபீஸில். சொல்ல ஆரம்பிச்சாரு, கிருஷ்ணாராவ் நான் நடையா நடந்து ராத்திரியில் படுக்க முடியாது, அப்படி ஆயிடும் என் கை காலெல்லாம். என்னடா இப்படியே இருக்க வாழ்க்கை, எப்போதான் முன்னுக்கு வரும், எப்போதான் நாள்லாம் சம்பாதிப்போம், குடும்பத்தை எப்படி தான் முன்னுக்கு ஏற்றுன்னு வருவோம், குழந்தை குட்டியை எப்படி தான் காப்பாற்றுவோம், பல நாள் யோசனை பண்ணுவேன். ஆனால் அன்னைக்கு நீ சொன்ன, யோ உன் ஜாதகத்தில் சகட யோகம் இருக்கியான்னு. என்ன சகட யோகமா போயா, சக்கரை மாதிரி தான் சுற்றின்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லை கிருஷ்ணாராவ், உனக்கு தெரியும், சாதாரணமாக எடை போட்டு பேப்பர் வாங்குறது விற்கிறது இப்படி தான் இருந்தேன். போய்கின்னு வந்துக்கின்னு ஏதோ பழைய பொருள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்படியே இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னையா இப்படியே இருக்கிற, ஏதாவது கொஞ்சம் பெரிய பெரிய பொருள்லாம் வாங்க அப்படின்னாரு. என்னத்த பெரிய பொருள் வாங்குறது, எங்கே காசு இருக்கு அப்படின்னு. அப்போ தான் அவர் ஏதோ கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தார். அதை வாங்கி இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இந்த இரும்பு பிஸ்னஸ்ஸு, இரும்பு பைப் வாங்குறது விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது எப்படி வந்ததுன்னு தெரியல, மடன்னு லாட்டாக வாங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் உன்னை கேட்டேன், சகட யோகம் சொன்னீங்களே அது எப்படி கிருஷ்ணாராவ்னு. அந்த சகட யோகம்னா என்னன்னா, நம்முடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருந்தால் அது சகட யோகம். அதாவது ஆண்டியாக இருந்தவன் அரசனாவான், நிச்சயம். என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன். அப்படி ஒரு பெரும் வளர்ச்சி, அபரீதமான வளர்ச்சி கொடுத்தது அவருக்கு. அது மட்டுமல்ல, குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தாலும் சகட யோகம்தான். ஆனால் இந்த யோகம் இருந்தால் மட்டும் பத்தாது, குரு திசையோ சந்திர திசையோ வர வேண்டும். வந்து விட்டால், ஐயா நீ கதவு முடியும் 10 இருந்தாலும் லட்சுமி வீட்டு கதவை தட்டி உள்ள வந்துடுவாங்க, பணம் காசு ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுக்கின்னு உள்ள வரும். அது பெரிய யோகம், சகட யோகம். சிலருக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, போன ஒரு இடத்துல ஜோஷம் பார்த்தாரு, சகட யோகையா போயா இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டாரு. என்னடா இது சகட யோகம்னாங்களே. சகடம் என்றால் சக்கரம், அதாவது கீழே இருப்பவனை மேலே தூக்கும், அதுதான் சகடம். அந்த சக்கர யோகம் அது இருந்தால் நீங்கள் அமக்கலமாக இருப்பீர்கள். நடைபயணமாக இருந்தவர்களும், சைக்கிளிலே சுற்றியவர்களும், ஆடிகார், BMW, பென்ஸ் எப்படி அமக்கலமாக வந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, ஒண்டி குடுத்தனத்தில் இருந்தவர்கள் பெரிய பங்களா, பெரிய வீடு, மாளிகை வீடு இதையெல்லாம் கட்டுவார்கள். தோட்டம் துறவியோடு இருப்பார்கள். காசை பார்க்காதவன், சரியாக 100 ரூபாய் கூட பார்த்ததில்லை, 500 பார்த்ததில்லை என்று கூறியவர்கள் கட்டுக்கட்டாக பணம் பார்ப்பார்கள்.
சந்தேகமே இல்லை. நான் பல பதிவுகளை போடுகிறேன், பணங்கள் கட்டுக்கட்டாக வரும் என்று. ஆம், உண்மையில் சொல்லுகிறேன். பாசிட்டிவாக சொல்ல சொல்ல அது நிச்சயமாக நடந்து விடுகிறது. இவர் அப்படிதான் என்னிடத்தில் முன்பு வந்தார். என்ன கிருஷ்ணாராவ் சார், என் ஜாதகம் பாருங்க, என்னத்த வரப்போறேன், ஏதோ சொல்லுங்க, 10 பேர் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கவலையே வேணாம், சகட யோகம் இருக்கு, வரும். ஆனால் உனக்கு குரு திசையோ சந்திர திசையோ குரு புத்தியோ சந்திர புத்தியோ குரு அந்தரமோ சந்திர அந்தரமோ வந்து விட்டால் நிச்சயமாக ஏக்தம் ஒரே தூக்கிவிடும், உன்னை உச்சுக்கு எடுத்து கொண்டு போகும், கவலையே பட வேண்டாம் என்று கூறினேன். இந்த சகட யோகம் இப்பொழுது பிரமாதமாக இருக்கிறது. சில தர்ம காரியங்களும் செய்கிறார். அது மட்டுமல்ல, அவரிடத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், பயங்கர உழைப்பாளி, மன தைரியஸ்தன். அது முக்கியம். சிலர் என்ன ஜோசியம், என்னையா டைம், சனி மாறட்டும், குரு மாறட்டும், ராகு மாறட்டும், கேது மாறட்டும், இதையே தான் சொல்றாங்க. எல்லாம் மாறி நிறையுது, நான் மட்டும் மாறல. அது அவர்களுடைய தப்பு அல்ல, உங்களுடைய ஜாதகம் தப்பு. ஆம், குரு மாறினாலும், சனி மாறினாலும், ராகு மாறினாலும், கேது மாறினாலும், உங்கள் ஜாதகத்தில் யோக தசை வந்துவிட்டால் அந்த தசை உங்களை உச்சுக்கு தூக்கி கொண்டு போகும். உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துவிடும். ஆம், இந்த சகட யோகம் மட்டுமல்ல அன்பர்களே, ஜாதகத்திலே முக்கியமாக மட 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 என்று முன்னுக்கு வர வேண்டும் என்றால் புஷ்கல யோகம், பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத யோகம், இந்த யோகங்கள் இருந்தால் நீங்கள் சிட்டிங் அண்ட் கெட்டிங், உட்கார்ந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கும், உட்கார்ந்து இருப்பவர்களை மற்றவர்கள் இழுத்து கொண்டு போய் வழிகாட்டுவார்கள், அபரிதமான வளர்ச்சி கொடுக்கும். ஆகவே அன்பர்களே, இந்த பதிவு ஏன் கொடுக்கிறேன் என்றால், பலர் இன்று ஒன்றும் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, 4 பேர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், என்னத்த பண்ண போறனோ சொல்லி அவர்கள் எல்லாம் பிரமாதமாக வந்து விடுகிறார்கள். நான் சிலரை பார்த்து இருக்கிறேன். புஷ்கல யோகம், அதாவது லக்னாதிபதி லக்னத்திற்கு 2 கூடியவன். உதாரணமாக ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். லக்னாதிபதி சுக்கிரன், லக்னத்திற்கு 2 கூடியவன் புதன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம். அதே போலத்தான் ஒரு லக்னத்திற்கும். சாதாரணமாக மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் 2 கூடியவன் சந்திரன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம். மேஷ லக்னம், செவ்வாய், லக்னாதிபதி செவ்வாய் 2 கூடியவன் சுக்கிரன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம். அப்படி லக்னாதிபதியும் 2 கூடியவனும் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம். அடித்து சொல்வேன், கேரண்டியாக சொல்வேன், புஷ்கல யோகம் இருப்பவன் கண்டிப்பாக கோட்டீஸ்வரனாக வருகிறான். ஆனால் அந்த திசை வர வேண்டும். அடுத்து பரிவர்த்தனை யோகம், அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலே சனியும், சனி இருக்கக்கூடிய இடத்திலே சந்திரனும் இருந்து விட்டால் பரிவர்த்தனை. அது மட்டுமல்ல, புதன் இருக்கும் இடத்திலே குருவும், குரு இருக்கும் இடத்திலே புதனும் இருந்து விட்டால் பரிவர்த்தனை. ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் இருக்க வேண்டிய இடத்திலே இன்னொரு கிரகம் பரிவர்த்தனை செய்து கொண்டால் அது பரிவர்த்தனை என்று கூறுவோம். சரி, இரண்டாவது நீச்சபங்க ராஜயோகம். இப்பொழுது உதாரணத்திற்கு மகரத்திலே குரு, அந்த குரு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி, அந்த சனி அவன் சிம்மத்திலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது நீச்சபங்க ராஜயோகம். எப்படி? லக்னத்திற்கு ரிஷப லக்னமாக இருந்தால் அது கேந்திரத்திலே அமர்ந்து விட்டான். ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த வீட்டுக்குரியவன் லக்னம் கேந்திரம் ஏறிவிட்டாலும், அல்லது அந்த குருவிற்கு லக்ன கேந்திரம் ஏறிவிட்டாலும் நீச்சபங்க ராஜயோகம். சரி, அடுத்து விபரீத ராஜயோகம் என்ன? 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12லேயே இவர்கள் கூட்டாக அமைந்து விட்டால் விபரீத ராஜயோகம். ஆம், தப்பாக நினைக்காதீர்கள். கேரளாவிலே
ஒரு சாதாரண தொழிலாளி பல கோடிகளை அடைந்து விட்டான் லாட்டரி டிக்கெட்டில். அப்படி இந்த விபரீத ராஜயோகம் கொடுத்துவிடும். அன்பர்களே, இனி வரும் பதிவில் புஷ்கல யோகம், பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இவை அனைத்தையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.